வணக்கம். நான் தான் சௌமியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த டே எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. ஸோ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் கல்யாண நாள், பிறந்த நாள், ஆனிவர்சரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டேட்டை நம்மளால் மறக்கவே முடியாது. ஆனால் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணது, ப்ரப்போஸ் பண்ணது அண்ட் ஃபர்ஸ்ட்டு நமக்குள்ளே அந்த ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மறந்து போயிடுவோம். அண்ட் இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டே. ஸோ நாங்கள் மீட் பண்ணது, ப்ரப்போஸ் பண்ணது, ஸோ அந்த டேவை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். அண்ட் நிறைய டேஸ் இருக்குது, அதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. February 17 எங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே அண்ட் எல்லாமே இந்த டே ரொம்ப ஸ்பெஷல். அதனால் இந்த டேவை மிஸ் பண்ணாமல் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போவோம். இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணிக்கிறது திருவந்திபுரம் கோவிலுக்கு போயிட்டு அண்ட் அப்படியே நம்ம ஒரு போட்டிங் போகலாம் அப்படின்னு தன்யஸ்ரீ சொன்னதுனால பக்கத்துலேயே இருக்கிற பிச்சாவரம் போகலாம் அப்படின்றது தான் பிளான். காலையில் 4 o'clock எழுந்து குளிச்சுட்டு அண்ட் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 6:30 வீட்டிலேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஹஸ்பண்டை என்றைக்கு பார்த்தீங்க அண்ட் எப்போ நீங்கள் மீட் பண்ணிங்க, ஸோ எப்போ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்ற டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சப்போஸ் நீங்கள் எப்போ மீட் பண்ணிங்க அந்த டைம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கிறதா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட நம்ம பேசிக்கலாம். அண்ட் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் போகும்போதே அம்மாவையும் அப்பாவையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு சரி ஓகேன்னு அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் காலையிலே போகிறதுனால தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. அண்ட் கோவிலில் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் காலேஜ்லாம் முடிக்கிற கட்டம், ஸோ எம்ஏ ஃபைனல் இயரில் தான் மீட் பண்ணோம். அண்ட் நிறைய ஃபோன் காலில் பேசியிருக்கேன். ஆனால் நேரில் பார்த்து பேசினதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று வரும்ல, ஸோ அந்த மாதிரி தோணுனது தான். அண்ட் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் பெரிய ஷாக்கே. அண்ட் அதுக்கப்புறம் அழுது போகிறேன்ட்டு எப்படியோ காலில் விழுந்து கல்யாணம் பண்ணியாச்சு. அண்ட் ஸோ காலையில் போகிறப்பயே ஸ்டார்டிங் ஆரம்பித்த உடனே தன்யஸ்ரீக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே காஜு கத்திரி ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பில் போட போனால் அங்கே ஒரு ஸ்வீட்டு அப்படின்ட்டு காலையிலே தன்யஸ்ரீ கலெக்ஷன் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் காலையிலே போனால் கோவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், சாமி பார்த்துட்டு போகிறதுக்காக நல்லாயிருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஏன் இந்த கோவில் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போன 2வது கோவில் இந்த கோவில். ஃபஸ்ட்டு கோவில் பாண்டியிலே தான் இருக்குது. நாங்கள் எப்பயுமே ஸோ டக்குன்னு தோணுதுன்னா அந்த கோவிலுக்கு போயிடுவோம். அண்ட் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை இங்கே சொல்ல முடியாது. அதனால நாங்கள் 2வது இங்கே மீட் பண்ணதுனால இந்த கோவிலை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போய் பார்த்துடணும் நாங்கள் அப்பயே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தேன், பட் இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இருந்திருந்தால் நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் எங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே லைஃப் ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன, நாளைக்கு என்ன பண்ணணும், என்ன போகுது, என்ன கடன் இருக்குது, என்ன சாப்பிட்ணும், இன்னும் மளிகை ஜாமான் இல்லை, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மண்டையில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டே இருக்கும்போது அந்த டே நமக்கான டே அப்படின்னும் போது செம்ம ஜாலியாக இருக்கும். அது நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், எல்லாருக்குமே கடன் இருக்கும், எல்லாருக்குமே எதிர்காலத்தை நினச்சி பயம் இருக்கும். ஆனால் எப்பயுமே நம்ம அதை நினச்சே ஓடிட்டே இருக்கோம்ல. அந்த டேயில் என்ன இருக்குன்றதை நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம எதையுமே அனுபவிக்காமல் ஃப்யூச்சரை நினச்சோம் இல்லை பாஸ்டில் இப்படி இருக்குது அதை தாண்டி ஓடணுன்றதுக்காக ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் பயம் இருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்நேரமும் நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா ஜாலியாகவே இருக்கவே முடியாது. அண்ட் பாண்டியிலேருந்து கடலூர் ஜங்ஷன். ஸோ கடலூர் இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கடலூர் அப்படின்னு நாங்கள் கல்வெட்டுலாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் அப்படியே எங்களோட ஜேர்னி கடலூரில் இருந்து திண்டிவனம் பார்த்திங்கன்னா ஐ திங்க் மொத்தமே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். எஸ், அப்படியே உள்ளார வந்தோம் அப்படின்னா இந்த
இந்த பாத் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு இடம் சொல்லப்போனால். அண்ட் எப்பயுமே வந்து இந்த டேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஸோ இங்கே போகணும், இது பண்ணணும், இதுக்கான பட்ஜெட் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே நினைக்கிறீங்க ஸோ நிறையா ஏர்ன் பண்ணணும், நிறையா அப்போ தான் ஜாலியாக இருக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. ஸோ கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். சீரியஸாக அப்படி தான் கற்றுக்கணும். எங்ககிட்ட இருக்க பாலிசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் நிறையா ஏர்ன் பண்ணுறோன்னா நிறைய சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம். கம்மியாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கம்மியாக செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷன்றது ஒன்று தான். ஆனால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமாக சண்டைலாம் வராதா? ஸோ கண்டிப்பாக வரும். சண்டை இல்லாமல் லைஃப் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தால் அது ஒரிஜினலாக இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சண்டை வந்தால் எதாவது வந்துருமேன்ட்டு நம்ம பொய்யா நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படிலாம் இல்லை. பிடிக்கலைன்னா முகத்துக்கு நேராக பிடிக்கலன்னு சொல்ல கற்றுக்கணும். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்ற விஷயத்தையும் சொல்ல கற்றுக்கணும். ஸோ ரெண்டுமே எங்ககிட்ட நிறையாவே இருக்குது. நான் நிறைய சண்டை போடுவேன், அவர் நிறையா சமாதானப்படுத்துவார். ஸோ இது வரைக்கும் கோவப்பட்டு என்னை திட்டினது கிடையவே கிடையாது. சீரியஸாக ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது. அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் அந்த ஸ்பாட்டில் இருக்கவே மாட்டார். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே அவர் கோவமாயிட்டார், இதுக்கப்புறம் நம்ம அமைதியாக ஆயிடணும் அப்படின்ட்டு. அண்ட் எங்களுக்குள்ளே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ அவள் வந்து எப்போ பாரு கத்திக்கிட்டே தான் இருப்பா, இவன் தான் பாவம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி கிடையாது. அந்த இடத்துல அவர் விட்டு கொடுத்து போகிறாரு அப்படின்னா அது எனக்காக தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக போகிறேன்னா அது அவருக்காக தான். ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். ரெண்டு பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஸோ எந்த இடத்துல கற்றணும், எந்த இடத்துல அமைதியாகணும்னு தெரிஞ்சிட்டாலே செம்ம ஜாலியாக இருக்கலாம். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு மோஸ்ட் ஆஃப் நான் தான் சாரீஸ் கேட்பேன். ஏன்னா சண்டை ஆரம்பிக்கிறது நானாக தான் இருப்பேன். அதனால் சாரியும் நானே தான் கேட்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணுன்னா, குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 பேருக்குமே பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்கான டைமை நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ உட்காந்து பேசுகிறது, அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்றது, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும். எப்பயுமே பார்த்தோம்னா நான் வந்து துணிலாம் துவைக்கிறேன்னா அவர் வந்து துணியை வந்து காய வைப்பார். சப்போஸ் அவர் எனக்கு துவைச்சி கொடுக்குறாருன்னா நான் அலசி காய வைப்பேன். ஸோ 2 பேருமே நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல பேசுவோம். அதனால அந்த இடத்துல ஈகோவோ இல்லை நீ தான் பண்ணணுன்ற ஒரு விஷயமும் இல்லாமல் போகும். ஸோ இது வந்து இப்போ இருக்கவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து இன்னுமே மாறணும். ஸோ அது மாறிட்டா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல வந்து பொண்ணுங்க எல்லா வேலையும் பசங்க தான் செய்யணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் வேலை செய்யும் போது நீ வந்து பக்கத்தில் நின்று 2 வார்த்தை பேசினாலே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இந்த செவுரு வந்து எங்களோட ஃபேவரட்டான செவுரு. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லா வருஷமும் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அதனால் இங்கே வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அண்ட் அங்கேருந்து நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். அண்ட் கோவிலுக்கு வந்த உடனே அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா புளியோதரை விற்பாங்க. சரி ஓகேன்னு 3 பாக்கெட் புளியோதரை வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் எனக்கும் தன்யஸ்ரீக்கும் முன்னாடி யார் உட்கார்றதுன்னு சண்டை வரும். நான் தான் முன்னாடி உட்காருவேன், நான் அடம் பிடிப்பேன். அவள் தான் எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காருவேன், அவள் அடம் பிடிப்பா. ஸோ அப்படி தான் 2 பேரும் சண்டை போட்டு அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகேன்னு மடியில் உட்கார வச்சு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன் வந்து குழந்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஓட தோணும். ஸோ குழந்தெல்லாம் பிறந்துச்சு, இதுக்கப்புறம் நிறையா சேவ் பண்ணணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்க ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நிறைய ஓட தோணும். ஸோ அப்படி தோணும் போது ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உட்காந்து பேசுகிறது, வீக்லி ஒன்ஸ் வெளியே போகிறது, அது அட்லீஸ்ட் ஒரு கோவிலாக இருந்தாலும் ஓகே, ஒரு பைக்கில் ஒரு ரைடாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் வந்து அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணுங்கக்கிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்மக்கிட்ட கேட்கணும், அவங்க வந்து தான் பேசணும், அவங்க தான் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அவங்க தான் கிஃப்ட்டு கொடுக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நீங்களுமே கொடுக்கலாம். ஸோ நீங்களும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப 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 பெரிய கிஃப்ட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம டல்லாக வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோடு அந்த ஈவினிங் இருந்தது அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டும் செம்மையாக மாறும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அவங்களுமே உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை நல்லா வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் சீக்ரெட்ஸ்னு எதுவுமே வச்சுக்காதீங்க.
மற்றவங்க கிட்டே இருக்கிற சீக்ரெட்ஸும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸும் வேறு. ஸோ அதை தாண்டி ஒரு பார்ட்னர் கூட இருக்க சீக்ரெட்ஸுன்றது சீக்ரெட் இல்லாமல் இருந்தால் பெட்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரியணும், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நமக்கும் தெரியணும். ஸோ ஹோல் டேயில் என்ன நடக்குதுன்றத ஒரு நாள் உட்காந்து பேசிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உண்மையாகவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கேட்பேன். வேலைக்கு போயிட்டு வந்தால் என்ன நடந்துச்சு, அங்கே யாரையா மீட் பண்ணது, ஸோ அங்கே என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான், வீட்டில் என்ன நடக்குது, ஸோ வேலை, அந்த யூடியூப்பு கமெண்ட்ஸு, எனக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், குரூப்பில் வர இம்ப்ரூவ்மெண்ட், குரூப்பில் எந்த அளவுக்கு மெயின்டைன் போகுது, வெயிட் எப்படி குறைக்கிறாங்க, எல்லா விஷயமும் அவருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஷேரிங்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் மணி பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். பிகாஸ் நிறைய பேர் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் சொன்ன வேர்ட் வந்து எனக்கு ரியலி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அவங்க வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமமாக ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டு அவங்க வேண்டாம் இல்லை அப்படின்னு சொன்னது அவங்க என்கிட்ட சொல்லும் போது ஐ ஃபீல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இது வரைக்கும் தனியாக அவங்க அப்பா கிட்டே போயிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கொடுக்கறது வந்து ரியலி நான் பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இருங்க சிஸ்டர் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது, ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கே நம்ம இண்டிபெண்ட்டாக இல்லையே அப்படின்னு தோணும் போது ரொம்பவே ரியலி நம்மளாம் பசங்களை படிக்க வச்சு அவங்கள வேலைக்கு போக வச்சு உனக்குன்னு ஒரு சேவிங்ஸை வச்சுக்கோன்னு நம்ம சொல்லி கொடுக்கணுன்றது அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுது. நானுமே சரி எனக்கு கொடுப்பாங்க தான், இருந்தாலும் நான் போய் அவங்கக்கிட்ட கேட்கணும்ல. ஸோ அந்த ஏன் கேட்கணுன்ற விஷயம் அந்த இடத்துல தோணுச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுங்கள், வெளியே போய் ஒர்க் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்னா கூட மற்றவங்கக்கிட்ட போய் கேட்கணுன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம அந்த இடத்துல வந்து அதை வேண்டான்னு தள்ளிடுவோம். அதனால் கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. அண்ட் நாங்கள் கோவிலில் இருந்து அதுக்கப்புறமா வந்து பிச்சாவரம் அந்த போட்டிங் சென்டர் இருக்குல்ல, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ஸோ அங்கே போகலான்றது தான் பிளான். அங்கே போய் போட்டிங் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அங்கே போனதே இல்லை. சரி ஓகேன்னு ஒன் டே ஃபுல்லாக அந்த டைம் போகுன்றதுனால அங்கே போகணும். போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும், நிறைய சாப்பாடு. அண்ட் போகும்போதே உங்களுக்கு விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துருவாங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாக உங்களுக்கு நிறையா வந்து ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும். அண்ட் உள்ளார போனால் ஒரே ஒரு போட்டிங் மட்டும்தான். ஸோ போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு 100 ருப்பீஸ்க்கு கார் பார்க்கிங்காக நம்ம வந்து வாங்கணும். அது கூடவே ஒரு விசிட்டிங் கார்டும் பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டி கொடுத்தாங்க. இங்கே சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ சீ ஃபுட் சாப்பிடாத பர்சன்ஸ், ஸோ மீன் குழம்பு, மீன், கனவா, நண்டுலாம் சாப்பிட்டதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்களாம் டெய்லியும் அதையே சாப்பிட்றதுனால எனக்கு வந்து அங்கே ஃபிஷ்ஷு வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து உடனே போட்டிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 போட் இருக்கும். பெடல் வச்சு துடுப்பு போட்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீட் போட்டு இருக்கும். ஸ்பீட் போட் அப்படின்னா 8 பர்சன் 6 பர்சன் அந்த மாதிரி. அந்த துடுப்பு போட்டில் 4 பேர் 6 பேர் 8 பேர், ஸோ அந்த கணக்குப்படி போகணும். நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். ஸோ ஸ்பீட் போட்னால் 8 பேர் இருக்கணும், 1600 அண்ட் சம்திங், ஸோ 1700 ருபீஸ். 2 பேர் ஷேர், அதை 4 பேர் வந்தால் 2 பேர் ஷேர் பண்ணி போகலாம். ஸோ நாங்கள் இருந்ததே 4 பேர் தான் அப்படின்றதுனால ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 மினிட்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் கூப்பிட்டு போவாங்க. அண்ட் துடுப்பு போட்டு பார்த்திங்கன்னா 1 hour 1 கிலோமீட்டர்ஸ். ஏன்னா அவங்க வந்து அதை துடுப்பு போட்டு எடுத்துகிட்டு போகணும், அதனால். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் டிக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். நாங்கள் துடுப்பு போட்டே வாங்கிக்கிட்டோம். அண்ட் வெயில் அதிகமாக இருக்கிற டைமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 11 o'clock தான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டிக்கெட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த சேஃப்டி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து போக வேண்டியதான். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. வெயில் தெரியவே இல்லை சீரியஸாக. அண்ட் தண்ணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் அப்போதைக்கு தெரியவே இல்லை. அண்ட் ஒரு 1 day நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகணும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு நாளில் நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அண்ட் ரொம்ப அமைதியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீரியஸாக சொன்னால் ரொம்பவே நல்லா இருந்தது. சரி ஓகே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளை இட்டுட்டு போய் காட்டுவாங்க. 2 பக்கமும் அந்த காட்டுக்கு நடுவில் நம்ம அந்த இதில் போகும்போது சூப்பராக இருக்கும்.
அண்ட் அதுக்காக நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் சேஃப்டிலாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட் எஸ் டக்குன்னு பேசும்போது இந்த இது வரமாட்டுது. அதே மாதிரி நான் பேசுகிறது வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப முக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்படியா இருக்குது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நேச்சுரலாகவே நான் அப்படி தான் பேசுவேன். வேறு மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணேன்னா அது வேறு மாதிரி ஆகிடுது. அந்த ஃப்ளோ எனக்கு வரவே வராது. அதனால் எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படி தான் பேசுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள், பிடிக்கலன்னா நாட் கம்பல். நான் கம்பலே பண்ணவே இல்லை. ஸோ வீடியோவை தள்ளி விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட் ஏற போயாச்சு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்குது. ஸோ சீரியஸாக சொன்னால் நிறைய போட்ஸ் இருக்குது. ஆனால் கரெக்டாக நல்லா உச்சி வெயிலில் போய் மாட்டிக்கிட்டோம். சீரியஸாகவே அப்படி தான் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் போகும்போது வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் தண்ணி தாகம் கண்டிப்பாக எடுக்கும். அண்ட் தண்ணியஸ்டிலாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எது இல்லையோ அதை கேட்குற ஆள் தான் இவ. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் போயிட்டு வரதை பார்க்குறதுக்கே ஜாலியாக இருந்தது. அண்ட் ஸ்பீட் போட்டை விட இந்த துடுப்பு போட்டு உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா பொறுமையாக போகும் அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் போனப்போ நிறையா ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சு உண்மையாகவே. அண்ட் இப்போ வந்து சீசன் இல்லை. சீசன் இருந்தால் பேர்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் ட்ரிப்பு அப்படின்னாலே செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க. அண்ட் சாட்டர்டேன்றதுனால உண்மையாகவே நிறைய பேர் இருந்தாங்க. எங்களோட போட் பார்த்திங்கன்னா இந்த 71 தான். ஸோ இதில் தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு எப்படி வந்து சர்ப்ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் சர்ப்ரைஸ்லாம் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு செஞ்சு வைக்கிறது, ஸோ வீட்டை ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிறது. ஸோ எப்பயுமே வீட்டை வந்து ஒரு வீடாக மாற்றுறது உண்மையாகவே ஒரு உமன் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க நினச்சா மட்டும்தான் அந்த வீடு வீடாகவே இருக்கும். அப்படி இல்லைனா அது வெறும் கல் மண் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே நிறையா சேஞ்சஸ், நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எதுக்கும் எரிஞ்சு விழாமல் இருக்கிறோம் அப்படின்னும் போதே அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக போகும். ஒரு டேவும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ப்ரெஷராகவோ நான் ரொம்ப டென்ஷனாகவோ என் வீட்டை போட்டு நான் ரொம்ப பண்ணேன்னா அது அவங்களுமே டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் அதை விட முக்கியமாக தன்யஸ்ரீயை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய தடவை வேறு யார் மேலே இருக்க கோவத்தை நான் தன்யா மேலே காட்டியிருக்கேன். சீரியஸாகவே அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரியலைஸே ஆச்சு. ஸோ யாரோ மேலே இருக்க கோவத்தை நீ ஏன் வந்து குழந்தை மேலே காட்டுறன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் கோவம் வந்துடும், கத்துவேன், எதுக்கு கத்துறேனே தெரியாது. ஸோ செம்ம ப்ரெஷராக இருக்கும். அங்கே ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல நம்ம கத்தும் போது ஸோ வீடே வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ட்ரை பண்ணி இப்போ ஓரளவுக்கு காமாக எது சொன்னாலும் பொறுமையாக நானே என்னை வந்து காமாக்கிக்க ட்ரை பண்ணிக்கிட்டேன். அது இன்னுமே எங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னுமே அதிகமாச்சு. அண்ட் எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங்காக ஆச்சு. உண்மையாகவே சீரியஸாகவே நான் சொல்லணுன்னா அது உண்மை தான். அவரே வந்து என்கிட்ட சொல்லும்போது நானே உங்ககிட்ட நிறையா சேஞ்சஸ் பார்க்குறேன், இந்த சேஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, அப்போ நம்மக்கிட்ட தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு சில தப்புகள் பண்ணுவோம். எப்பயுமே மற்றவங்கள வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒன்றால் தான், நீ இது ஏன் பண்ண, நீ அது பண்ண, அதனால தான் நான் வந்து கத்துறேன், நான் டென்ஷன் ஆகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாளுமே நம்ம செஞ்ச தப்பை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழணும் தான், ஜாலியாக எல்லா இடத்துக்கும் போகணும் தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்காகன்னு தனியாக கடன் வாங்கக்கூடாது. சீரியஸாக சொல்லணுன்னா வெளியே நல்லா போய் சாப்பிட்ணும், நல்ல துணிமணி போடணும். அதுக்கு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும், ஸோ எப்படி வந்து என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கோங்க. அதை தாண்டி ஒரு பொருள் வேணும்னா அது வந்து உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதுக்கான மணியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பொருள் ஒரு மீஷோவில் வாங்க போகிறேன்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான காசை முன்னாடியே சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆர்டரே போடுவேன். இந்த பழக்கம் என்கிட்ட முன்னாடி இருந்தே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு கேட்பேன். எனக்கு ஒன்று வேணும் நான் கேட்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ரீசன் கேட்பேன். அவங்க ரீசன் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் எ உமனாக, ஆஸ் எ ஒரு பொண்ணாக நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி அதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. யாரை எப்படி நடந்துக்கணுன்றதையும் சீரியஸாக கற்றுக் கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஸோ இந்த ட்ராவல்குள்ளே வந்துடலாம்.
ஒரு 1 ஹவர் செம்ம ஜாலியாக இருந்துச்சு சீரியஸாகவே. அண்ட் கொஞ்ச நேரம் உள்ளார போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கையாலே தான் துடுப்பு போட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் போகும்போது தண்ணி வத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அவங்க துடுப்பு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சீரியஸாகவே. ஆனால் அவங்க வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணவே வேண்டாம். அதிலே வந்து அவங்க ஆர்ம்ஸ்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ட்ரிப்பும் வந்துட்டு திருப்பி உடனே ஏற்றிக்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூப்பராக இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கே நின்று பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அதை இங்கே போட்டிங்கை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இதை முடிச்சுட்டு போகிற வழியில் உங்களுக்கு நல்ல சீ ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். அங்கே வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இந்த டே வந்து எங்களுக்கு உண்மையாகவே ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஸ்பெஷலான டே. அண்ட் ஒரு இயரும் தன்யாவோட க்ரோத் வந்து செம்மையாக இருக்குது சீரியஸாகவே. ஸோ போன வருஷம் வந்து தன்யா தேங்காவை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா. இந்த வருஷம் நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றத ரியலைஸ் பண்ணி இங்கே இருக்குது இந்த இடம்ன்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவள் வளர்ந்துருக்கா. அண்ட் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு 2 மணி ஒரு 2 o'clock காலையில் 6:30 கிளம்பி கோவிலும் அங்கேயும் போயிட்டு அண்ட் 2:30 நாங்கள் வந்து வீட்டை ரீச் பண்ணிட்டோம். பேக் டு பாண்டி. ஸோ நான் பாண்டிச்சேரி பொண்ணு தான். நிறைய பேர் எங்கன்னு உங்களுக்குள்ளே வந்து விவாதம் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் பாண்டிச்சேரி பொண்ணு தான். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே எங்களோட ட்ராவலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் இன்றைக்கான கிஃப்ட் என்ன அப்படின்றத நான் அப்புறமா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் போகிற இடம் எல்லாமே இந்த முருகர் வந்து என்கிட்ட ஏதோ சொல்ல வராருன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. போகிற இடத்துலலாம் இருக்கார், என்னன்னே தெரியல. சரி ஓகே, அவர் ஏதோ சொல்ல வராரு. சீக்கிரமாக அவர் என்ன சொல்கிறாரு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. ஸோ சொன்னதெல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நம்ம மனசு தான் காரணம். ஸோ மனசு சொல்கிறத கேட்டு ஹாப்பியாக இருங்க. ஒரு நொடியும் நமக்கானது. ஸோ அதை வந்து ரியலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. ஸோ சீக்கிரமாக சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன சேலஞ்ச் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.